தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரின்ற யூனிட்லேருந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷனும் தியரி ஆஃப் நம்பர்ஸ்ன்ற சாப்டர்ஸும் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ட்ரிக்னாமெட்ரின்ற டாப்பிக்கை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாங்க. ட்ரிக்னாமெட்ரிலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை நீங்கள் எந்தெந்த டாபிக்ஸ் எவ்வளோ படித்தா போதுன்றது எல்லாமே நான் கிளியராக வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான கான்செப்ட்லாம் கிடையாதுங்க. இதில் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த 5 டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக ட்ரிக்னாமெட்ரியில் எந்த கொஷின்ஸ் கேட்டாலுமே அடிச்சிடலாம். என்னென்ன அப்படின்னா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் காஸ் என் தீட்டா அண்ட் சைன் என் தீட்டா, தென் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டேன் என் தீட்டா பவர்ஸ் ஆஃப் டேன் தீட்டா. இப்போ டேன் என் தீட்டான்னும் போது சைன் என் தீட்டா பை காஸ் என் தீட்டா தானே டேன் என் தீட்டான்னு சொல்லுவோம். நம்ம அதை அப்படி ரைட் பண்ணாமல் டேனோட பவர்ஸாக நம்ம ரைட் பண்ணணும். அந்த எக்ஸ்பேன்ஷன் தான் நம்ம பார்க்கணும். அடுத்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் காஸ் பவர் என் தீட்டா, தென் சைன் பவர் என் தீட்டா. அடுத்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சைன் தீட்டா காஸ் தீட்டா டேன் தீட்டா. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதோட எக்ஸ்பேன்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எந்த கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம அந்த எக்ஸ்பேன்ஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ரைட் பண்ணுவோம் இல்லையா, அதில் நம்ம எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அப்ளை பண்ணி ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். தென் அது ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வாங்க பாருங்கள். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் காஸ் என் தீட்டா அண்ட் சைன் என் தீட்டா. இதில் நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இ பவர் ஐ தீட்டா. இ பவர் ஐ தீட்டா அப்படின்றத நம்ம காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இ பவர் ஐ தீட்டாவை ஹோல் பவர் என்னன்னு நான் போட்டுக்கிறேன். நான் அப்படி போடுறதுனால என்ன பண்ணலாம், நமக்கு பவர்ஸ்க்கான அடுக்கு விதிகள் இருக்குது இல்லையா, அதுபடி பவர்ஸ் பவருக்கு மேலே பவர்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும்போது பவர்ஸ் எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆமாம் தானே? அப்போ இ பவர் ஐ தீட்டா ஹோல் பவர் என் அப்படின்றத நான் இ பவர் ஐ என் தீட்டான்னு ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது நீங்கள் கிளியர் தானே? இப்போ நீங்கள் மேலே இருக்க ஈக்குவேஷன் பாருங்கள். இ பவர் ஐ தீட்டான்றதை காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு ரைட் பண்ணிக்கலாம். ஹோல் பவர் என்னன்னு நான் போட்டுட்டேன். இப்போ இ பவர் ஐ என் தீட்டா இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம், காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. ஓகே தானே? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்ன இருக்குது இல்லையா, இதை நான் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனாக எலாபரேட்டாக எழுத போகிறேன். பட் நமக்கு எல்ஹெச்எஸ் சைடு காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா இது அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ நம்ம அதை ரைட் பண்ணிக்கலாமா, காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா ஈக்குவல் டு, இதை நான் எலாபரேட்டாக எழுதுகிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் என் அப்படின்ற ஒரு பைனாமியல் எக்ஸ்பான்ஷனை எலாபரேட்டாக எழுத தெரியும் தானே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஏ பவர் என்னன்னு போடுவோம். இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல காஸ் தீட்டா இருக்குது. ஸோ காஸ் பவர் என் தீட்டான்னு போடுறோம். தென் ப்ளஸ் என்சி 1 காஸ் பவர் என் மைனஸ் 1 தீட்டா சைன் தீட்டா. நமக்கு ஐ இருக்குது இல்லையா, அதனால் நான் ஐயும் முன்னாடி சேர்த்துக்கிறேன். அடுத்து ப்ளஸ் என்சி 2 காஸ் பவர் என் மைனஸ் 2 தீட்டா ஐ சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது நமக்கு அன்சோன்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காஸ் பவர் என் தீட்டாவை நான் அப்படியே வச்சுக்கிறேன். என்சி 1 இருக்கு இல்லையா, என்சி 1ஓட வேல்யூ என்ன, என் காஸ் பவர் என் மைனஸ் 1 தீட்டா ஐ சைன் என் தீட்டான்னு இருக்கா. நான் அந்த ஐ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முன்னாடி போட்டுக்கிறேன். காஸ் பவர் என் மைனஸ் 1 தீட்டாவையும் சைன் தீட்டாவையும் மட்டும் நான் பின்னாடி இருக்குது. ஓகேவா? இது கிளியர் தானே? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, என்சி 2 இருக்குது. இங்கே ஐ ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஐ ஸ்கொயர்னு வந்துருமா, ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ இங்கே சைன் நமக்கு சேஞ்ச் ஆக போகுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கிறேன். என்சி 2ஓட வேல்யூ n of n minus 1 divided by 2 factorial. Then cos power n minus 2 theta sin square theta. கரெக்டுங்களா?
அடுத்த டேர்ம் என்னவாக இருந்திருக்கும்? இங்கே ஐ ஸ்கொயர் இருந்துச்சு, அங்கே நமக்கு ஐ க்யூப்னு இருந்திருக்கும் நெக்ஸ்ட் டேர்மில். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா மைனஸ் ஐன்னு ரைட் பண்ணியிருப்போம். மைனஸ் ஐ NC3, இங்கே NC2, அங்கே NC3யா, அதோட வேல்யூ என்ன? n of n minus 1 n minus 2 divided by 3 factorial. தென் என்ன இருந்திருக்குன்னா cos power n minus 3 theta sin cube theta அப்படின்னு தானே இருந்திருக்கும். இதில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஸில் இருக்கு இல்லையா, அதில் காசோட பவர் ப்ளஸ் சைனோட பவர் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்னன்னு தான் கிடைக்கும். அது நீங்கள் எந்த டேர்மை வேணாலும் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது LHS சைடு வந்துட்டு சேம் அதே தான் இருக்க போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஈக்குவேட்டிங் த ரியல் அட் இமேஜினரி. ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே நமக்கு ரியல் என்ன இருக்குது? காஸ் என் தீட்டாங்கிறது தான் ரியலாக இருக்குது. அப்போ நான் காஸ் என் தீட்டான்னு எழுதிக்கிறேன். இந்த பக்கம் எதெல்லாம் ரியலில் இருக்கும் அப்படின்னா ஐ இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே ரியல் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு காஸ் பவர் என் தீட்டா, இது ஐ இருக்குது, ஸோ இது நமக்கு இமேஜினரி பார்ட் ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் வருமா? minus n of n minus 1 by 2 factorial cos power n minus 2 theta sin square theta. Then plus term வரும் and so on போய்கிட்டே இருக்கும். அடுத்து இமேஜினரி பார்ட் எழுதிக்கலாமா? இமேஜினரி பார்ட்டில் இந்த பக்கம் sin n theta இருக்குது. இங்கே எந்தெந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன கிடைக்கும்? n cos power n minus 1 theta sin theta. அடுத்து மைனஸ் டேர்ம் கிடைக்குமா? மைனஸ் ஐ இல்லாமல் பேலன்ஸ் எழுத போகிறோம். அப்போது n of n minus 1 n minus 2 by 3 factorial cos power n minus 3 theta sin cube theta. அடுத்து ப்ளஸ் and so on போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா காசியன் தீட்டாவும் சரி சைனியன் தீட்டாவும் சரி ரெண்டு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். நீங்கள் இந்த ஈக்குவேஷனை எழுதும் போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த ரெண்டு விஷயத்தை வச்சு உங்களோட மிஸ்டேக்கை நீங்களே கரெக்ட் பண்ணிக்க முடியும். என்ன அப்படின்னா நான் முன்னாடி சொன்னால் அந்த பவர்ஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பவர்ஸ் எல்லாமே நமக்கு என்னன்னு கிடைக்கும். இங்கே n மட்டும்தான் இருக்குது, ஸோ அதை என்னன்னே வச்சுக்கலாம். n minus 2 இங்கே 2 இருக்குது. அப்போ எல்லா ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? என்னன்னு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா டேர்ம்ஸ்லையுமே பவர்ஸை பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ்ன்னு சைன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் காசியன் தீட்டாக்கும் இருக்கும் சைனியன் தீட்டாக்கும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு சின்ன கராளரி மட்டும் பார்த்துடலாம். நான் சைன் என் தீட்டாவை சைன் தீட்டாவால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணலாமா? அப்போ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? சைன் என் தீட்டாவை சைன் தீட்டாவால் டிவைட் பண்ணுறேன். அப்போ இது ஃபுல்லாகவே சைன் தீட்டாவால் டிவைட் பண்ணுவேன்னா ஃபுல்லாகவே சைன் தீட்டாவால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் கேன்சல் ஆகிடும். இங்கே சைன்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா சைன் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ என்ன டேர்ம்ஸ் இருக்கும்? n cos power n minus 1 theta minus n of n minus 1 n minus 2 by 3 factorial cos power n minus 3 theta sin square theta plus and so on கிடைக்கும். ஓகேங்களா? இது நம்ம அதிகமாக ப்ராப்ளம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஏதாவது 1 மார்க்கில் கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் காசியன் தீட்டா சைனியன் தீட்டாவோட ஒரு சின்ன கராளரி தான் இது. ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் tan n theta இன் பவர்ஸ் ஆஃப் tan theta. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இது tan n theta. ஓகேங்களா? tan n theta அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம எழுதிடலாம் sin n theta பை cos n thetaன்னு சொல்லிட்டு. நமக்கு sin nக்கும் ஃபார்முலா தெரியும், cos nக்கும் ஃபார்முலா தெரியும். அதை நம்ம ரைட் பண்ணிக்கலாங்களா?
sin n thetaக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம்? NC1 cos power n minus 1 theta sin theta minus NC3 cos power n minus 3 theta sin cube theta plus and so on போகும். divided by cos n thetaக்கு ஃபார்முலா தெரியுமா? cos power n theta minus NC2 cos power n minus 2 theta sin square theta plus and so on. இதில் நமக்கு ஆட் டேர்ம்ஸ்லாம் NC1 NC3 NC5ன்னு சொல்லிட்டு ஆட் டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு சைனுக்கு வரும். ஈவன் டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு காசில் வரும். ஓகேங்களா? இதுவும் நீங்கள் கிளியராக வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம sin n theta cos n theta சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? tan n theta ஃபைன் பண்ணணும் இன் பவர்ஸ் ஆஃப் tan theta. சாரி, இது tan theta தான். இன் பவர்ஸ் ஆஃப் tan theta. tan thetaவோட பவர்ஸாக தான் நமக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு இங்கே எல்லாமே எப்படி இருக்குது? cos theta sin thetaன்னு இருக்கா? இதை நம்ம டேர்னோட பவர்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே cos power n thetaவை டிவைட் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அதில் நான் cos power n thetaவை டிவைட் பண்ணுறேன். டிவைடட் பை cos power n theta மைனஸ் NC3 cos power n minus 3 theta sin cube theta plus and so on by cos power n theta whole divided by cos power n theta divided by cos power n theta minus NC2 cos power n minus 2 theta sin square theta divided by cos power n theta plus and so on. நான் இப்படி செய்கிறதுனால எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, நான் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸ்லையுமே நியூமரேட்டர்லேயும் சரி டினாமினேட்டர்லேயும் சரி நான் ஃபுல்லாகவே cos power n theta டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர்ஸ் கிடச்சிடும். இங்கே cos power n minus 1 இருக்குது, இங்கே cos power n இருக்குது. இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா -1 மட்டும் இருக்கும். cos power -1 theta அப்படின்றத நான் 1 cos thetaன்னு ரைட் பண்ணிக்கலாம். அப்போ sin theta cos thetaன்னு கிடச்சிருமா? அதை நம்ம tan thetaன்னு தானே சொல்லுவோம். அப்போ என்ன எழுதிக்கலாம்? NC1 tan theta கிடச்சிருச்சு. தென் இந்த டேர்மில் cos power n கேன்சல் பண்ணோம் அப்படின்னா -3 இருக்கும். அப்போ sin cube theta cos cube thetaன்னு போடுவோம். அப்போ நமக்கு tan cube thetaன்னு கிடச்சிரும். ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். டினாமினேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா cos power n கேன்சல் ஆகிட்டு 1ன்னு கிடைக்கும். தென் இங்கே 2 தானே இருக்கும். ஸோ sin square cos squareனால் tan squareன்னு ரைட் பண்ணிக்கலாம். tan square theta ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம 3 ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். cos n thetaக்கு என்ன ஃபார்முலா, sin n thetaக்கு என்ன ஃபார்முலா, tan n thetaக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த 3 ஃபார்முலாஸ்மே நீங்கள் எப்போ கேட்டாலுமே கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எந்த இடத்துலலாம் ஆட் நம்பர்ஸ் வரும், எங்கெல்லாம் ஈவன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே கிளியராக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒரு சின்ன கராலரி மாதிரி ஒரு ரிசல்ட் ஒன்று பார்த்துடலாம். நீ பாருங்கள், x = cos theta plus i sin theta. நான் cos theta plus i sin thetaவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், நானாகவே எடுத்துக்கிறேன். அப்போது 1/xன்றது எப்படி வந்திருக்கும்? cos theta minus i sin thetaன்னு வந்திருக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு x power n இதை நான் ஹோல் பவர் என்னன்னு போட சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? ஆப்வியஸாக cos n theta plus i sin n theta. நம்ம ஆல்ரெடி e power i theta ஹோல் பவர் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் இல்லையா, அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ வந்து சைன் சேஞ்ச் ஆகுமா? cos n theta minus i sin n thetaன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம வந்து
ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்ன்றத வந்து பார்த்துடலாம். நான் எக்ஸ் பவர் என்னையும் 1/x பவர் என்னையும் ரெண்டையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், I sin n theta மைனஸ் I sin n theta ரெண்டு கேன்சல் ஆகிடுங்களா, 2 cos n theta மட்டும்தான் கிடைக்கும். அதுவே நான் வந்து மைனஸ் பண்ணேன் அப்படின்னா cos n வந்து கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் இருக்கும், நம்ம இன்னொரு தடவை மைனஸ் போடும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2i sin n thetaன்னு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸையும் 1/xையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 2 cos theta கிடைக்கும். எக்ஸையும் 1/xையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 2i sin theta எனக்கு கிடைக்கும். சரிங்களா, இதெல்லாமே கூட நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்து வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் டாபிக் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் காஸ் பவர் n theta. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் மேலே சொன்னேன் இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு சொல்லி அந்த ஃபார்முலாவை அந்த ஈக்குவேஷனை எடுத்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ 2 cos theta ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/x. நான் ரெண்டு பக்கமுமே பவர் என்னால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஹோல் பவர் என், இங்கே நமக்கு ஹோல் பவர் என்னன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பக்கம் 2 பவர் n காஸ் பவர் n தீட்டான்னு சேஞ்ச் ஆகிடும். இது நமக்கு பைனாமியல் எக்ஸ்பான்ஷனை வந்து நம்ம எலாபரேட்டாக எழுதணுமா. ஸோ எழுதலாம், x power n plus nc1 x power n minus 1 1/x plus nc2 x power n minus 2 into 1/x square plus and so on. இப்படி தானே கிடைக்கும். இதில் நமக்கு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா x power n இருக்கா, இந்த லாஸ்ட் டேர்ம் என்ன கிடச்சிருக்கும், 1/x power nன்னு கிடச்சிருக்கும். அப்போ அது ரெண்டையும் நம்ம இடத்த ஆட் பண்ணி அதை ஒரு தனி பேரா எழுதிக்கலாங்களா, x பவர் n பை ப்ளஸ் 1/x பவர் n. நெக்ஸ்ட்டு பாருங்கள், nc1 இருக்குது. இந்த லாஸ்ட் டேர்முக்கு முன்னாடி டேர்ம் நமக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா nc(n மைனஸ் 1)ன்னு கிடைக்கும். nc1னாலும் nc(n மைனஸ் 1)னாலும் ஈக்குவல் தானே, நம்ம போன கிளாஸஸ்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம நடத்திருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸையுமே பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக இருக்கும். nc1 nc(n minus 1) ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் தான். அதனால நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா nc1 காமனாக வச்சுக்கிறேன். இங்கே இது கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மேலே x பவர் n minus 1 இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு x இருக்குது. இது மேலே போகும்போது மைனஸ் 1ன்னு சேஞ்ச் ஆகுமா, அப்போ n minus 2ன்னு கிடைக்கும். x பவர் n minus 2 plus 1/x power n minus 2. ஓகேவா, தென் ப்ளஸ் and so on போய்கிட்டே இருக்கும். இதில் நமக்கு என்ன வேணும், காஸ் பவர் n theta மட்டும் தானே வேணும். அப்போ நான் காஸ் பவர் n thetaவை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன். 2 பவர் என்ன அதர் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 1/2 பவர் என்னன்னு கிடைக்கும். பேலன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஈஸியாகவே ஃபைண்ட் பண்ணிடலாம். தட் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் தான் எலாபரேட் பண்ணி ரைட் பண்ணுறோம். பேராக எழுதிக்கிறோம். 2 பவர் n டினாமினேட்டரில் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா காஸ் பவர் n theta நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து சைன் பவர் n thetaவோட எக்ஸ்பான்ஷன் பார்க்கலாங்களா. சாரி, இதை நம்ம இன்னும் வந்து எலாபரேட்டாக ரைட் பண்ணி ஆகும். சாரி ஃபார் த மிஸ்டேக். 1/2 பவர் n எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1/x பவர் n நம்மளுக்கு 2 cos n thetaன்னு தெரியும் இல்லையா. ஸோ அதை நான் அப்ளை பண்ண போகிறேன். 2 cos n theta ப்ளஸ் nc1 அப்படியே இருக்கும். இது நமக்கு 2 cos n minus 1 theta ப்ளஸ் and so on போகும். இது எல்லாத்துலேயுமே நமக்கு 2ன்றது காமனாக இருக்கும் இல்லையா, அந்த 2 நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிறேன். 2/2 பவர் n cos n theta plus nc1 cos n minus 2 theta plus and so on அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இதில் மேலே 2 இருக்குது, கீழே 2 பவர் n இருக்குது. இதை இப்படியே இருக்க வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், மேலே இருக்க இந்த 2 டினாமினேட்டருக்கு கொண்டுட்டு வரேன். அப்படி கொண்டுட்டு வந்தால் என்ன ஆகும், இங்கே 1ன்னு இருக்கும்,
n minus 1. ஓகேவா? அவ்வளோதாங்க. காஸ் பவர் n தீட்டாவுக்கான ஃபார்முலா இதுதான். 1/2 power n minus 1 cos n தீட்டா ப்ளஸ் NC1 cos n minus 2 தீட்டா ப்ளஸ் அன்சோன்னு போய்கிட்டே இருக்கும். இதில் நமக்கு வரக்கூடிய எல்லாமே ஈவன் டேர்ம்ஸாக தான் இருக்கும். n minus 2 இருக்கா, அடுத்து NC2 n minus 4 இருக்கும். ஓகேங்களா? இது அப்படியே நமக்கு கண்டினியூ ஆகிட்டே போகும். அடுத்து sin power n-க்கான ஃபார்முலா பார்த்துடலாம் வாங்க. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் sin power n தீட்டா இதுக்குன்னா 2i sin theta ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1/xன்ற நம்மளோட ரிசல்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுக்குமே நான் பவர்ஸில் n போட்டுக்கிறேன். தென் நம்ம அதை வந்து எக்ஸ்பேன்ஷன் எலாபரேட்டாக எழுதிடலாமா? 2i sin theta ஹோல் பவர் n. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2 பவர் n i பவர் n sin power n theta ஈக்குவல் டு இது பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் படி நம்ம எழுதணும் அப்படின்னா x பவர் n minus NC1 x power n minus 1 into 1/x plus NC2 x power n minus 2 into 1/x square then minus and so on போய்கிட்டே இருக்கும். கரெக்டா? இப்போ நமக்கு இந்த இடத்துல ரெண்டு விதமான சான்சஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த இடத்துல n இருக்கு இல்லையா, இது ஒரு ஈவனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கான ஆன்சர் வேறு மாதிரி கிடைக்கும். சப்போஸ் என்ன எனக்கு ஒரு ஆடாக இருக்குது அப்படின்னா அப்போ நமக்கான ஆன்சர் வேறு மாதிரி கிடைக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஐ இருக்கு இல்லையா, ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1ன்னு வரும். தென் ஐ க்யூ, அப்போது அந்த இடத்துல ஐன்ற டேர்ம்ஸே இருக்காது. ஐ க்யூப்னு வந்துச்சு அப்படின்னா -iன்னு கிடைக்கும். அப்போ அந்த டேர்மில் நமக்கு ஐன்றது இருக்கும். ஓகேவா? அப்போ ஆடாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு வேல்யூவும், ஈவனாக இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூவும் தான் கிடைக்க போகுது. அதனால் நம்ம இதை ரெண்டு டைப்பாக நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம n ஈவனாக இருந்தால் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்களா? 2i sin theta whole power n equal to இதில் நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் x பவர் n, லாஸ்ட்டு டேர்ம் நமக்கு எப்படி கிடச்சிருக்கோ 1/x பவர் nன்னு கிடச்சிருக்குமா? அது ரெண்டையும் நான் சேர்த்து ரைட் பண்ணிக்கிறேன், ஒரு பேராக எழுதிக்கிறேன். நம்ம போன எக்ஸ்பேன்ஷனில் பார்த்தா அதே ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறோம். NC1 இங்கே x பவர் n minus 2 இருக்கும் ப்ளஸ் 1/x பவர் n minus 2 ப்ளஸ் NC2 x பவர் n minus 4 ப்ளஸ் 1/x பவர் n minus 4. ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த என்னன்னா 3க்கும் தனித்தனியாக போட போகிறேன். 2 பவர் n i பவர் n வரும். இப்போ நம்ம ஐயை வந்து என்ன நம்ம என்ன சொல்லிட்டோம், ஈவன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இந்த இடத்துல ஐயே நமக்கு இருக்கக்கூடாது. ஐக்கு பவரில் ஈவன் நம்பர் வந்துச்சுனாலே நமக்கு ஒரு நம்பராக தான் கிடைக்கும், ஐன்ற டேர்மே இருக்காது. கரெக்டாக? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. அப்போனா இந்த ஐயை -1 ஹோல் பவர் 1/2ன்னு ரைட் பண்ணிக்கலாமா? ஐ ஈக்குவல் டு -1 சாரி ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. ஓகேவா? எனக்கு இப்போ ஐ தான் வேணும். அப்போ நான் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறேன், ரூட் போடுறேன். அப்போது ஐ ஈக்குவல் டு -1 பவர் 1/2. புரியுதா? நான் இதை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன், -1 பவர் 1/2. இங்கே நமக்கு n இருக்கா, ஸோ மேலே n போட்டுக்கிறேன். அடுத்து sin பவர் n தீட்டா ஈக்குவல் டு x பவர் n ப்ளஸ் 1/x பவர் n. இதோட வேல்யூ என்ன? 2 cos n theta மைனஸ் NC1 இதுக்கு 2 cos n minus 2 theta ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன்று போய்கிட்டே இருக்குமா? அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு சைன் பவர் n theta மட்டும்தான் இந்த சைடு இருக்கணும். நான் பேலன்ஸ் எல்லாத்தையுமே அந்த சைடு கொண்டுட்டு போகிறேன். அப்போது 1/-1 பவர் n/2 2 பவர் n. இங்கே எல்லாத்துலேயுமே நமக்கு 2 காமனாக இருக்குமா? ஸோ இந்த 2 நான் காமனாக வெளில எடுத்து மேலே போட்டேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல -1ன்னு ரைட் பண்ணிக்கலாம். கரெக்ட் தானே?
தென் cos n theta minus nc1 cos n minus 2 theta plus and so on. ஓகேவா? sin power n thetaக்கான ஃபார்முலா இது தான். எப்போ அப்படின்னா n இஸ் ஈவனாக இருக்கும்போது. ஓகேங்களா? அப்போது n ஆடாக இருக்கும்போது நமக்கு ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும் பார்த்துடலாம் வாங்க. இஃப் n இஸ் ஆட், என்ன நமக்கு ஒரு ஆட் நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா 2i sin theta whole power n equal to 2i sin n theta minus nc1 2i sin n minus 2 theta plus and so on கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், மேலே நம்ம காசியன் தானே போட்டோம், இங்கே ஏன் நம்ம சைன் போட்டிருக்கோம் அப்படின்னு. ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ நம்ம இது என்ன ஈவனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட்டு டேர்மும் பாசிட்டிவ் வேல்யூவாஸே இருந்துச்சு. அதாவது சைன் வந்து சேம் சைன்ஸாக இருந்துச்சு. செகண்ட் டேர்மும் லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க டேர்மும் சேம் சைனாக இருந்துச்சு. ஆனால் இங்கே நமக்கு என்னன்றது ஆடாக இருக்குது. அப்போ நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும்? 8 டேர்ம்ஸ் இருக்க போகுது. அப்போ நமக்கு ஃபஸ்ட் டேர்மும் லாஸ்ட்டு டேர்மும் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த இடத்துல ப்ளஸ் வராது, மைனஸ் வந்துடும். எக்ஸ் பவர் என் மைனஸ் 1/x பவர் என்னன்னா நமக்கு என்னது 2i sin n theta தானே. அதனால தான் நான் ஃபுல்லாகவே sin n thetaக்கு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது நம்ம பவர்ஸ் வந்து ரைட் பண்ணிக்கலாம். 2 power n I power n sin power n theta equal to, எல்லாத்துலேயுமே 2 இஸ் காமனாக இருக்கும். ஸோ வெளில எடுத்துடுறேன். 2iயும் காமனாக இருக்கும் இல்லையா, 2i நான் வெளில எடுத்துடுறேன். பேலன்ஸ் என்ன இருக்கும்? sin n theta minus nc1 sin n minus 2 theta plus and so on இருக்கும். இதுலேருந்து நமக்கு sin power n theta மட்டும்தானே வேணும். பேலன்ஸ் ரிமைண்டர்லாம் நான் இந்த சைடு கொண்டுட்டு வரேன் அப்படின்னா 2 power n I power n, நமக்கு ஆல்ரெடி மேலே 2 and i இருக்குது. அதை நான் டினாமினேட்டர் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னா 2 power n minus 1 I power n minus 1. பேலன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நம்ம காசுக்குன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஃபார்முலா தான். காஸ் பவர் என் டீட்டானா அந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான். சைன் பவர் என் டீட்டானும் போது நம்ம 2 விஷயம் நோட் பண்ணணும். அது ஈவன் நம்பர்ஸாக இருக்கா இல்லை ஆட் நம்பர்ஸாக இருக்கான்னு பார்க்கணும். என்னோட வேல்யூ ஈவனாக இருக்குது அப்படின்னா இதுதான் நமக்கான ஃபார்முலா. என்னோட வேல்யூ ஆடாக இருக்குது அப்படின்னா இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் காஸ் தீட்டா சைன் தீட்டா டேன் தீட்டா. இதுக்குன்னு எந்த ஒரு தியரிஸோ கிடையாதுங்க. இது நீங்கள் ஜஸ்ட் ஃபார்முலாவை படிச்சுக்கிட்டிங்கனாலே இட்ஸ் என் ஆஃப் தான். காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 minus theta square by 2 factorial plus theta power 4 by 4 factorial and so on infinity வரைக்கும் இருக்கும். இதில் நமக்கு காசை பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட்டிவாக சைன் சேஞ்ச் ஆகும், ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? சைனுக்கு பார்க்கும்போது சேம் ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் ஆகும் சைன்ஸ் எல்லாமே, அண்ட் ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். தீட்டா மைனஸ் தீட்டா க்யூ பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் தீட்டா பவர் 5 by 5 ஃபேக்டோரியல் அண்ட் ஸோ ஆன் இன்ஃபினிட்டி வரைக்கும். டேன் தீட்டாவை பொறுத்த வரைக்கும் தீட்டா ப்ளஸ் தீட்டா க்யூ பை 3 ப்ளஸ் 2 தீட்டா பவர் 5 by 15 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் இன்ஃபினிட்டி. இந்த 3 ஃபார்முலாஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்த்ததுலையே நம்ம அதிகமாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார்முலாஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் காஸ் என் தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், சைன் என் தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அடுத்து காஸ் பவர் எண்ணுக்கு ஒன்று பார்த்தோம், சைன் பவர் எண்ணுக்கு ஒன்று பார்த்தோம், டேன் எண்ணுக்கு ஒன்று பார்த்தோம். தென் காஸ் தீட்டா சைன் தீட்டா டேன் தீட்டா மொத்தம் 8 ஃபார்முலா தான். ஓகேவா? இதில் நம்ம 8 ஃபார்முலாஸ் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து தரவாக இருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து கேட்கக்கூடிய எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சரி வாங்க இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் காஸ் ஏ தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. காஸ் ஏ தீட்டா அதாவது காஸ் என் தீட்டாக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சம் போட போகிறோம்.
ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச ஃபார்முலா தான். cos a theta அப்படின்றப்போ cos n thetaக்கு என்ன ஃபார்முலான்னு சொன்னோம், cos power n theta மைனஸ் NC1 and so on போயிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எப்படி ரைட் பண்ணலாம், cos power a theta மைனஸ் NC2 தானே ரைட் பண்ணணும் இந்த இடத்துல. ஈவன் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து காசுக்கு வரும்னு சொல்லியிருந்தோம், சைனுக்கு வந்து ஆட் டேர்ம்ஸ் எல்லாமே வரும்னு சொன்னோம். அப்போ இங்கே NC0 முடிஞ்சிச்சு, அடுத்து NC2 தான் ரைட் பண்ணியிருப்போம். NC2 இங்கே என்னன்றது 8 தானே, 8C2 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், 8 × 7/2 × 1 ரைட் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட்டு cos power 6 theta sin square theta, இதை நம்ம அப்படியே ஃபுல்லாகவே வந்து ரைட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 8 × 7 × 6 × 5/4 × 3 × 2 × 1 cos power 4 theta sin power 4 theta. நெக்ஸ்ட்டு 8 × 7/2 × 1, இந்த இடத்துல நமக்கு NC இங்கே NC2 சொன்னோம், இங்கே NC4 இருந்திருக்கும், இங்கே NC6 இருந்திருக்கும். NC6 that is equal to NC2, ஆமாம் தானே. 8C6னாலும் 8C2னாலும் ஈக்குவல் தான். NCR equal to NCn minus r ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இல்லையா, அதன்படி தான் நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். புரியும் நம்புகிறேன். அடுத்து cos square theta sin power 6 theta, the last final term sin power 8 theta. இது நம்ம வந்து cos 8 thetaன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பான்ஷனை எழுதியாச்சு. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் sin theta. இதில் எல்லாமே sin thetaன்ற டேர்ம் மட்டும்தான் இருக்கணும், cos theta இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு தெரியும் இல்லையா, cos square theta equal to 1 - sin square thetaவா, நான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி காசை ஃபுல்லாகவே சைனாக சேஞ்ச் பண்ண போகிறேன். பண்ணிடலாங்களா. அப்போ என்ன வரும், இங்கே cos power 8 theta இருக்குது. ஸோ 1 - sin square theta whole power 4. கரெக்டாக நான் cos ஸ்கொயருக்கு பதிலாக 1 - sin ஸ்கொயர்னு போட்டேன். பேலன்ஸ் 4 வந்து நான் அப்படியே மேலே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 28 கிடைக்கும். இங்கே 1 - sin square theta whole cube வரும். தென் sin square theta அப்படியே இருக்கும். இங்கேயும் நம்ம எல்லாமே கேன்சல் பண்ணலாமா, 2 3 இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணும்போது 70 கிடைக்குதா. cos power 4க்கு தான் வந்துட்டு 1 - sin square theta whole square sin power 4 theta ப்ளஸ் இங்கேயும் நம்ம அதே மாதிரி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 28 கிடைக்கும். 1 - sin square theta sin power 6 theta ப்ளஸ் sin power 8 theta. ஓகேவா, நம்ம ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். தென் நமக்கு சைன் டேர்ம் மட்டும்தான் வேணும், அதனால் காசை ஃபுல்லாக நான் சைனாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக cos ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 - sin ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, a - b the whole power 4 அந்த ஃபார்முலா தானே, அதுக்கு என்ன வரும், a - b the whole power 4 அப்படின்றப்போ a power 4 minus 4 a cube b plus 6 a square b square minus 4 a b cube plus b power 4. இதுதானே ஃபார்முலா. நம்ம அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா. இங்கே 1 - 4 sin square theta plus 6 sin power 4 theta minus 4 sin power 6 theta plus sin power 8 theta. நீங்கள் பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே இது புரியும். தென் minus 28 1 - sin square theta plus 3 sin power 4 theta minus sin power 6 theta into sin square theta plus 70 1 - 2 sin square theta plus sin power 4 theta into sin power 4 theta plus 28 1 - sin square theta into sin power 6 theta plus sin power 8 theta. ஓகேவா.
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே 28, 70, 28லாம் இருக்கு இல்லையா, இதை நான் ஃபுல்லாகவே உள்ள இருக்க எல்லா டேர்ம்ஸ் கூடயுமே மல்டிப்ளை பண்ணி கொண்டு வர போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது நமக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அப்படியே தான் எழுதிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இதுக்கு ஃப்ரெண்டில் எந்த ஒரு நம்பர்ஸுமே கிடையாது இல்லையா நமக்கு, அதனால மல்டிப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். தென் -28 உள்ள ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? -28 sin square theta. இந்த 28ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த சைடுக்கு sin ஸ்கொயரையும் நான் உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டையுமே ஒன்றாவே நான் செஞ்சுக்கிறேன். அதனால தான் 28 sin square thetaன்னு போட்டுக்கிறேன். ப்ளஸ் 84 sin power 4 theta minus 84 sin power 6 theta plus 28 sin power 8 theta plus 70 sin power 4 theta minus 140 sin power 6 theta plus 70 sin power 8 theta minus 28 sin power 6 theta plus 28 sin power 8 theta plus sin power 8 theta. இந்த இடம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களே ஒரு நம்பர்ஸாக பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாகவும், சைன் ஸ்கொயரை தனியாக, சைன் பவர் 4 தனியாக, சைன் பவர் 6 அண்ட் சைன் பவர் 8 எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணி எழுதிக்க போகிறோம். ரைட் பண்ணிக்கலாங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? cos 8 theta equal to 1 minus sin ஸ்கொயர் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 32 sin ஸ்கொயர் theta. தென் sin பவர் 4 எல்லாம் எடுத்து நம்ம ஆட் பண்ணோன்னா 160 sin பவர் 4 theta. தென் sin பவர் 6 256 sin பவர் 6 theta ப்ளஸ் 128 sin பவர் 8 theta. ஓகேவா? நமக்கு வெறுமனே காஸ் பவர் 8 thetaவே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள், நம்ம ஃபார்மில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். நமக்கு கேட்டிருக்க கொஸ்டினில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு காசு இருக்கக்கூடாது, சைன் மட்டும்தான் இருக்கணும். அதனால் நான் காசுலாம் சைனாக மாற்றுறதுக்கு இந்த ஃபார்முலாவை எடுத்து காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணி எலாபரேட்டாக எழுதியிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், புரியல அப்படின்னா வீடியோ ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், கிளியராக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். பாருங்கள், எக்ஸ்பேண்ட் சைன் பவர் 6 theta. சைனுக்கு பவரில் வரும்போது நம்ம ரெண்டு விதமாக நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஈவனாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஆடாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 6ன்றது நமக்கு ஈவன் நம்பர் தானே. ஈவன் நம்பருக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம்? 2 பவர் n minus 1 power n by 2 sin power n theta. இந்த ஃபார்முலா தானே யூஸ் பண்ணியிருப்போம். equal to 2 cos n theta minus nc1 2 cos n minus 2 theta plus nc2 2 cos n minus 4 theta minus nc3 2 cos n minus 6 theta and so on போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக? இப்போ நான் என்னன்ற இடத்துல 6 தானே நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 6ன்றதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2 பவர் 6 மைனஸ் 1 cube sin power 6 theta equal to 2 cos 6 theta minus 6 1ஓட வேல்யூ 6 தானே. ஸோ நான் 6ன்னு போட்டுக்கிறேன். 2 cos 4 theta plus nc2 6c2ஓட வேல்யூ என்னென்னா 15. நான் 15ன்றது டேரெக்டாகவே போட்டுக்கிறேன். 2 cos 2 theta மைனஸ் nc3ஓட வேல்யூ 20. ஸோ நான் 20ன்றதை அப்படியே போட்டுக்கிறேன். காஸ் n minus 6 minus 6ன்றப்போ 0 வந்துடும். ஸோ அதை நம்ம எழுதணுன்ற அவசியம் இல்லை. இது கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 பவர் 6ஓட வேல்யூ என்ன?
64 மைனஸ் 1 க்யூபோட வேல்யூ மைனஸ் ஒன்றுங்களா. ஸோ நான் மைனஸ்ன்றதை முன்னாடி போட்டுக்கிறேன். சைன் பவர் 6 தீட்டா. இது எல்லாத்துலேயுமே 2ன்றது காமனா. ஸோ 2 நான் முன்னாடி எடுத்துக்கிறேன். அப்போது என்ன வரும், cos 6 தீட்டா மைனஸ் இந்த 2 வந்து காமனாக வெளில வந்திருக்கும். பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 6 cos 4 தீட்டா. இங்கேயும் 2 முன்னாடி வந்துடுச்சு அப்படின்னா 15 cos 2 தீட்டா. இங்கேருந்து 10 2 முன்னாடி எடுத்துட்டோம் அப்படின்னா 10 மட்டும் பேலன்ஸ் இருந்திருக்கும். கரெக்டாக நமக்கு சைன் பவர் 6 மட்டும்தானே வேணும். இந்த 64 அந்த பக்கம் வந்து டிவைடுக்கு வந்துடுமா. -2/64 cos 6 தீட்டா 6 cos 4 தீட்டா ப்ளஸ் 15 cos 2 தீட்டா மைனஸ் 10. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 32 கிடைக்கும். இப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு எப்படி கிடைக்கும், sin power 6 theta equal to -1/32 cos 6 theta minus 6 cos 4 theta plus 15 cos 2 theta minus 10. ஓகேவா, இதுவும் ரொம்ப சிம்பிள். நமக்கு கொடுத்துருக்க நம்பர் ஆடாக ஈவனன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறோம். ஆடாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா, ஈவனாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா. நமக்கு கொடுத்தது ஈவன் நம்பர். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு சம்மை வந்துட்டு செஞ்சு முடிச்சிடுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, எக்ஸ்பேண்ட் sin பவர் 4 தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா. இப்போ சைன் காஸ் ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனி ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சைனுன்னு சொல்லும்போது 2i sin தீட்டா அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். நமக்கு 4 இருக்கனால நான் பவரில் 4 போட்டுக்கிறேன். காஸ் தீட்டான்னு வரும்போது 2 cos தீட்டா ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணியிருப்போம். 2i sin தீட்டா ஈக்குவல் டு x மைனஸ் 1/xங்களா. இங்கே பவரில் 4 தானே, ஸோ நான் பவரில் 4 போட்டுக்கிட்டேன். இங்கேயும் 2 cos தீட்டா ஈக்குவல் டு x ப்ளஸ் 1/x தானே. இங்கே பவரில் 2 இருக்கனால நான் இங்கேயும் பவரில் 2 போட்டுக்கிட்டேன். ஓகேவா, இங்கே இந்த பவர் 4ன்றது 2i sin தீட்டா மூணுக்குமே காமனானது தான். அப்போ 2 பவர் 4 i பவர் 4 sin பவர் 4 தீட்டா. இந்த 2ன்றது 2 on cos தீட்டாவுக்கு காமன் தான். ஸோ 2 பவர் 2 cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா பவரில் 4 இருக்கு இல்லையா. இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கொயர்னு சொல்லி 2 டேர்மாக பிரிக்க போகிறேன். பிரிக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு வேல்யூவுமே மாற போகிறது கிடையாது. ஸோ x மைனஸ் 1 ஹோல் பவர் 2னும் x மைனஸ் 1/x ஹோல் பவர் 2ன்னு சொல்லி நான் 2 டேர்மாக பிரிச்சுக்கிறேன். பிரிக்கிறதுனால இதனோட வேல்யூ மாற போகிறது கிடையாது. பேஸ் 2 ஈக்குவல்னால் ஆட் 2 சம் பண்ணிக்கலாமா. ஸோ நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். அதனால் நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோடய வசதிக்காக மாற்றி எழுதிக்கிறேன். இந்த x ப்ளஸ் 1/x பவர் 2ன்றது அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா, இங்கேயும் ஸ்கொயர் இங்கேயும் ஸ்கொயர். அப்போ நான் ரெண்டுக்கும் காமன் ஸ்கொயராக எழுதிக்கலாம்ல. இப்போ பார்த்தோம் அப்படின்னா a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பின் ஃபார்மேட்டில் இருக்குங்களா. அதை நம்ம a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ரைட் பண்ணிக்கலாமா. a ஸ்கொயர் மைனஸ் e ஸ்கொயர்னு ரைட் பண்ணிக்கலாம். பவரில் இருக்க 2 பவரில் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இங்கே நம்ம இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து எலாபரேட்டாக எழுதிக்கலாம். 2 பவர் 4 இருக்குது, இங்கே ஒரு 2 பவர் 2 இருக்குது. ஸோ 2 பவர் 6ன்னு எழுதிக்கிறேன். i பவர் 4ஓட வேல்யூ +1. ஸோ அதை எழுதணுன்ற அவசியம் கிடையாது. sin பவர் 4 தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் அதை வந்து விரிவாக எழுதிக்கலாமா. x பவர் 4 மைனஸ் 2 ப்ளஸ் 1/x பவர் 4. இங்கே என்ன வரும், x ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ளஸ் 1/x ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா. மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு இதோட மல்டிப்ளை பண்ணனா x பவர் 6 கிடைக்குமா. தென் இந்த 1/x பவர் 4 இந்த 1/x ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணிடும்போது எனக்கு மறுபடியும் 1/x பவர் 6ன்னு கிடச்சிருக்குமா. ஸோ அதில் ரெண்டையும் நான் பேராக எழுதிக்கிறேன். இப்படி தான் வருமா மேம்னு கேட்டால் கண்டிப்பாக இப்படி தாங்க வரும். இங்கே x பவர் 6 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 1/x பவர் 6ன்றது வந்திருக்கும். அது ரெண்டையும் நம்ம ஒரு பேராக ரைட் பண்ணி தான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா, தென் -2 x பவர் 4 ப்ளஸ் 1/x பவர் 4. இது எப்படி மேம் சொன்னீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த x பவர் 4 x ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணும்போது x பவர் 6 வந்துச்சு.
இப்போ எக்ஸ் பவர் 4 நான் 2ஓட மல்டிப்ளை பண்ணுறேன். -2 எக்ஸ் பவர் 4 இருக்குது. அப்போது இந்த 1/x பவர் 4ன்றது -2ஓட மல்டிப்ளை ஆகும்போது -2/x பவர் 4ன்னு இருக்கும். -2 காமனாக எடுத்துக்கிறேன். x பவர் 4 + 1/x பவர் 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? தென் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வரணும் நமக்கு. அப்போ -2வை எக்ஸ் ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குங்களா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர்னு இருந்திருக்கும் +4. இந்த எக்ஸ் பவர் 6 + 1/x பவர் 6 இது எதோட ஃபார்முலா? 2 cos 6 θ மைனஸ் 2 அப்படியே இருக்கட்டும். 2 cos 4 θ இங்கே 2 cos 2 θ ப்ளஸ் 4ங்களா? இந்த சைடு நமக்கு என்ன இருக்குன்னா 2/6 sin power 4 θ cos square θன்னு இருக்குது. நமக்கு sin power 4 cos square மட்டும்தான் வேணும். 1/2/6ன்னு ரைட் பண்ணிக்கிறேன். இந்த 2 வேணால் காமனாக வெளில எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் cos 6 θ மைனஸ் 2 cos 4 θ மைனஸ் cos 2 θ ப்ளஸ் 2ன்னு இருந்திருக்கும். இதை கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 2/5 கிடச்சிருக்கும். அவ்வளோதாங்க ஆன்சர். இதுவும் ரொம்ப ஈஸி தான். sin power 4ன்னு இருக்குது. அதுக்கு நம்ம 2i sin power 4 இந்த காசை மறைச்சிக்கோங்க. ஓகேவா? 2i sin power 4 அதுக்கு x - 1/x power 4 இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். cos ஸ்கொயர் இருக்குது. அப்போ காஸ்க்கான ஃபார்முலா இது தான். x + 1/xன்னு வந்திருக்கும். அதை நான் எடுத்து போட்டுக்கிறேன். இதை நம்ம பவர்ஸ் எல்லாமே உள்ளே கொண்டுட்டு வந்துடுறோம். இதை நம்ம எல்லாமே நம்ம ஸ்கொயரில் இருக்குது இல்லையா, அதெல்லாமே நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணி கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த சம்முமே. புரியலை அப்படின்றப்போ ஜஸ்ட் பாஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். அதிகமாக நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக இருக்கும். அடுத்த சம் பார்க்கலாம். If sin theta by theta to 2165/2166 then the value of theta is என்னன்னு கேட்டிருக்காங்க. sin thetaக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் தானே. sin theta by theta sin thetaக்கான ஃபார்முலா theta minus theta cube by 3 factorial theta power 5/5 factorial minus and so on divided by theta. எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோன்னா இங்கே theta கேன்சல் ஆகிடும். இங்கே 2 இருக்கும், இங்கே 4 இருக்கும். 1 minus theta square by 3 factorial plus theta power 4/5 factorial minus and so on. Then is sin theta by theta கான வேல்யூ. இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? 2165/2166க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது அக்யூரேட் வேல்யூ. இதுலேருந்து நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போகிறேன். இது ஃபுல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து இந்த 2 மட்டும் நான் எடுத்து கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ அக்யூரேட்டாக அந்த வேல்யூ கிடைக்குமான்னு தெரியாது. பட் அப்ராக்சிமேட்டாக நான் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு நியர்பையில் ஒரு வேல்யூவை. ஓகேவா? ஸோ நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். 1 minus theta square by 3 factorial approximated to 216/216. இப்போ நமக்கு தீட்டா மட்டும்தானே வேணும். ஸோ தீட்டாவை நான் அந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடும். 2166 equal to theta square by 3 factorial. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2166 minus 2165 அப்போ 1/2166 approximated to theta square by 3 factorial வேல்யூ என்ன? 6. இப்போ 6 இதுக்கு கேன்சல் பண்ணிக்கலாமா? நம்ம கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 166 3 6 18 3 போட்டோன்னா 6 1 361 கிடைக்குது. தீட்டா ஸ்கொயரோட வேல்யூ 1/361. ஓகேவா? இப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? நம்ம 2 பக்கமும் ரூட் எடுத்துக்கலாங்களா? வேல்யூ 1/19 ரேடியன். ஓகேவா? இதுதான் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அப்ராக்சிமேட் வேல்யூ. நம்மளோட ஆப்ஷன்ஸில் 1/19 கேட்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு பாயிண்ட் வேல்யூஸாக கேட்கலாம். அதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ரேடியன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, நமக்கு ரேடியனில் ஆப்ஷன் இல்லாமல் நம்பர்ஸாகவே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது? ரேடியன் 1/19
ரேடியன்னா என்ன? 180/π. பையோட வேல்யூ 22/7. அப்போ அதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? 80 × 7 × 22. அப்போ என்ன வரும் அப்படின்னா 1260/418. இதை கேன்சல் பண்ணோன்னா 3.01ன்னு கிடைக்குங்க. நமக்கு நம்பர்ஸ் டிகிரியில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ரேடியனோட வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சப்போஸ் நமக்கு ஆப்ஷனில் ரேடியன்னே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த கட்டத்துக்கு போகணுன்ற அவசியமே இல்லை, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வேல்யூ அக்யூரேட் வேல்யூ கிடையாது, அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம செஞ்ச சம் இருக்கு இல்லையா, அது அப்படியே நம்ம சேர்ப்போம். இந்த ஹோம்ஒர்க் சொல்கிறேன். sin 6θ/sin θ in terms of cos θ. sin nθக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அதை sin θவோட டிவைட் பண்ணிடுங்க. அடுத்து நமக்கு cos θவோட டேர்ம்ஸ் வேணும். ஸோ சைன் இருந்துச்சுன்னா காசாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். தென் sin power 7θ. இங்கே நமக்கு ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸோ ஆடுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் போட்டுக்கோங்க. sin cube θ cos power 5θ. இதுவும் நம்ம ஆல்ரெடி செஞ்ச சம் மாதிரி தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த நீங்கள் பாருங்கள், இருக்குது sin θ/θவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, θவோட வேல்யூ என்னன்றதை கேட்டிருக்காங்க. sin θக்கான ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, θவால் டிவைட் பண்ண போகிறீங்க. கிடைக்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ வேணும். ஸோ நான் 2 டேர்ம் மட்டும் எடுத்து போட்டேன் அப்படின்னா நான் அப்ராக்சிமேட் வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பயப்படுறது வந்து, இப்போது ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து குளறுபடியாகி வர மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் ட்ரிக்னாமெட்ரியை பார்த்து நிறைய பேர் பயப்படுறீங்க. அது எதுவுமே அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஃபார்முலாஸை கிளியராக படிச்சுக்கோங்க. எந்த ஒரு ஃபார்முலாமே நீங்கள் மக்கப் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஃபார்முலானா இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எழுதி பார்த்து கற்றுக்கோங்க. உட்காந்து படித்து மனப்பாடம் பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் எழுதி பார்த்து இதுனா இதுக்கு அடுத்து இதுதான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே எந்த ஃபார்முலாவாக இருந்தாலும் நம்ம ட்ரிக்னாமெட்ரியை ரைட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிட்டே போகுது, நீங்கள் ஸோ யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக 10 யூனிட்டோட எல்லா சாப்டர்ஸுமே நான் கவர் பண்ணி விட்டுருவேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். உங்களோட இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.